Chai with Chitra. பல படங்கள்ல இளையராஜா பாடல்களுக்கு நீங்க நடிச்சிருக்கீங்க. நம்ம வாழற காலத்துல ஒரு என்சைக்ளோபீடியா உயிரோட வந்தா எப்படியோ அதான் இசைஞானி. இஸ் அ மாஸ்ட்ரோ, நாட் அ ஜோக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். அந்த இருமன ரோஜாவை டைம்ல ஃபோட்டோ ஷூட் முடிச்சு ஃபஸ்ட்டு யாருக்கு அந்த ஆல்பம் போச்சுன்னா இளையராஜா சார் தான் போச்சு. போயிட்டு அவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரில. நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஒரு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி பிழம்பு தெரியுதுப்பா நடிக்க அப்படிதான் சொல்லியிருக்கணும் அவரு. ஆனா எனக்கு நியூஸ் என்னன்னா, கண்ணு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த பொண்ணுக்கு. இந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுற பொண்ணுக்கு இந்த லுக் இருந்தது இல்ல, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு. இதை கண்டிப்பா இந்த படத்துக்கு போடுங்க, ஷி வில் பி வெரி வெரி குட் ஃபார் திஸ் மூவின்னு கேஆர் அங்கிள் கிட்ட சொன்னதா கேஆர் அங்கிள் எனக்கு சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் கண்ணெல்லாம் நல்லா இருக்கு சொல்லியிருப்பாரா, எனக்கு ஒன்றும் இப்படி தெரியலையே அப்படின்னு. ஸோ அவருடைய சாங்ஸ் நாடோடி பாட்டுக்காரன்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இருமான் ரோஜாவே அஃப்கோர்ஸ் எல்லாமே ஹிட்டு. ஆகாய தாமரைன்னு ஒரு சாங் இருக்கு, அது இன்னி வரைக்கும் இட்ஸ் ஸோ ஃபேமஸ். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. கண்மணியில் ஒரு சாங் இருக்கு, அப்படி போகும் ஒரு சாங்கு. அது அவங்களும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு மியூசிக். அந்த மாதிரி அவருடைய சாங்ஸ் எல்லாமே கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா வந்துடும் எனக்கு. அப்புறம் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், ஓஹோஹோ காலை கோயில்களேன்னு ஒரு சாங் வந்திருக்கும். அந்த மூவி பெருசாக போகலனாலும் அந்த சாங் செம்ம ஹிட்டாக இருந்தது. ஸோ அவர் மியூசிக் அப்படின்னாலே எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியும். ஐ டோன்ட் நோ அபவுட் த மூவி, ஆனால் சாங்ஸ் எனக்கு ஒரு ரீச் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். பட் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவரை இன்னி வரைக்கும் நான் பர்சனலாக பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. ஸோ ஆனால் இப்போ நாளைக்கு இப்போ என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வரத்துக்கும் பயம் எனக்கு. இன்னமும் எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு பயம். ஒரு பிரின்சிபல், ஒரு லெக்சரர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு அவரை பார்த்தா. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பூஜை டைமில் அவர் விளக்கேற்றி என்னுடைய ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணி வச்சது நிறைய மூவிஸ் நடந்திருக்கு. ஆனால் அவர்கிட்ட போய் ஹலோ சொல்கிறதுக்குலாம் ரொம்ப பயம் எனக்கு. ஸோ நான் அவர்கிட்ட பேசினதும் இல்லை, நேராக போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இல்லை, ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் 1-on-1 பார்த்ததும் கிடையாது. நீங்கள் ரமண மகரிஷியுடைய சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கே உங்களை ஓகே பண்ணியிருப்பாரு. அவர் 2 அடி போட்டிருப்பாரு வேற, இப்போ எதுக்குமா கிறிஸ்டியனான அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஐ திங்க் ராஜா சார் மனசில் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ கண்டிப்பாக அதை அவர் என்கிட்ட கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவேன், நான் ரமண மகரிஷினுடைய குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் ஒரு உண்மையை தேடி நான் போனேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரும் அதானே பண்ணார். அவர் ஒரு மதத்தையே ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக மாற்றி அந்த மதத்தை அவருடைய ஸ்டைலில் அவர் கொண்டு போயிட்டார். அதெல்லாம் நான் பண்ணல. அதெல்லாம் நான் பண்ணாமல் மனம் மாறி ஒரு மதத்துக்குள்ளே நான் போனேன், அவ்வளோதான் வித்தியாசம். கன்னடத்தில் ஒரு பக்கம் ராஜ்குமாருடைய பையன் விஷ்ணுவர்தன், ரவிச்சந்திரன் எல்லாரோடும் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அங்கிள். கன்னடம் பேசுறது வாய்ப்பு சொல்ப பர்த்டே. அப்படியா? ஆமாம், சொல்ப தான். ஸோ அந்த மூவி படம் பண்ணும்போது எனக்கும் மாலாஸ்ரீக்கும் ரொம்ப போட்டி பண்ணி விட்டுட்டாங்க. மாலாஸ்ரீக்கும் மோகினிக்கும் தான் இப்போ காம்படிஷன் அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க, பப்ளிசிட்டிக்காக பண்ணது. எனக்கெல்லாம் அந்த அளவெல்லாம் ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை. 14-15 என்ன சீரியஸ்னஸ் இருக்கும்? எப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், விளையாடலாம், அப்படி தான் நான் இருந்தேன். அப்போ மாலாஸ்ரீ என்னை செட்டிலெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழ் தெரியும். ஆமாம், எல்லாம் இங்கே தான். ஆமாம், இங்கே தானே இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் தமிழ் தெரியுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேற ஒரு ஸ்டேட்டில் போய் நடித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வரவே இல்லை. அது ஒன்று இருந்தது. எல்லா ஸ்டோரிஸுமே ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டோரிஸாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து போன நிறைய எழுத்தாளர்கள் இங்கேருந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கன்னட எழுத்தாளர்கள் போயிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கன்னடா பேசுறது ரொம்ப ஈஸி மோகினி, ஒரு வார்த்தையை மாற்றிக்கணும், ஹென்னு பெண்ணு, தேனு ஜேனு அப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ ஒரு வார்த்தை தான் மோகினி டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஈஸியாக பேசிடலாம் கன்னடா அப்படி சொல்லுவாங்க. அப்போ ராஜ்குமார் அங்கிள் ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னா சொன்னார்,
என்னோட மூக்கு மாதிரி நான் யாருக்கும் பார்த்ததே இல்லை மோகினி, உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கு மூக்கு அப்படின்னாரு. சாய்ரா பானு, ராஜ்குமார் ஆமா, 2 பேர்த்தையும் மோகினி. வந்துச்சு. ஆமா, வந்து ஐயோ இவர் வந்து ஏதாவது இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா, சைடா போட்டு வாங்குற மாதிரி தெரியுதே அப்படின்னலாம் ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அவங்க ராஜ்குமார் அங்கிளா அவங்க தானே இருக்கட்டும், ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. ஆமா, பர்வதம்மாவா இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அதே மாதிரி ராகண்ணாவோட ஒய்ஃப், அவங்க வந்து நிறைய என் கூட உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேசுவாங்க, கேட்பாங்க. நேத்திக்கு என்ன நடந்தது, இந்த சாங் என்ன, எல்லாருமே ரொம்ப ஹோம்லியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ம். ரொம்ப அட் ஹோம் அந்த மாதிரி. ரவிச்சந்திரன் சார், ஓ மை காட், அஃப்கோர்ஸ் அவருடைய டேலண்ட், அவர் மோர் தென் அன் ஆக்டர், இஸ் அ வெரி குட் டெக்னீஷியன். ஆமாம். வெரி குட் டெக்னீஷியன். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே தான் இருப்பார். ஸோ தட்ஸ் வெரி குட். விஷ்ணுஜி, ஐயோ என்ன ஆர்டிஸ்டில் அவர், வெரி குட். அவங்க ஒய்ஃபை வந்து நான் வந்து அம்மான்னு கூப்பிடுவேன், பாரதி அம்மான்னு கூப்பிடுவேன். அப்போ இவர் கேட்டு, அது என்ன என் ஒய்ஃபை மட்டும் அம்மான்னு கூப்பிட்றேன், என்ன அப்பான்னு நீ கூப்பிடுமாரு, உங்கள் ஃபேஸ் பார்த்தா அப்படி தோணல சார் அப்படின்னுவேன். ஏன் ஐயோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, உங்களெல்லாம் நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்பா பொண்ணாக தான் நடிச்சிருந்தோம், லாலியில் அப்பா பொண்ணாக தான் நடிச்சிருந்தோம். ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அண்ட் அ வெரி குட் ஆக்டர். ஏதாவது சொன்னால் இருங்க நான் பாரதிமாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லி அப்போ தான் கிண்டல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுவார். ஸோ ரொம்ப ஹோம்லியாக இருந்தது அங்கிள். ஆக்சுவலி சேட்லி அந்த ஒரு பாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணாங்க மக்கள், தமிழ் ஹீரோயின்ஸே இங்கே வரணும், நம்ம கன்னடா ஹீரோயின்ஸ் வச்சு தான். அதனால் எனக்கு நந்தி அவார்ட்லாம் மிஸ் ஆச்சு. ஸோ அதில் எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய மன வருத்தம் இருந்தது. அதனால் கொஞ்ச நாள் நான் கன்னடா மூவிஸ் பக்கம் போவே இல்லை. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணி தமிழ் பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு நந்தி அவார்ட் கொடுக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு நியூஸ் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி பேட். உங்களுடைய 9வது படம் சிவாஜியோட. கோவிலுக்கு போய் நேர கற்பகிரகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது கூட்ட நெரிசலில் நேராக நம்மளை வந்து சுவாமி கிட்ட கூட்டின்னு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் அப்போ கூட எனக்கு அந்த இப்போ இருக்கிற சீரியஸ்னஸ் அப்போ இருந்திருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்லாம் மயக்கமோட்டு வெந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லாமல் சிவாஜி அங்கிள் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா, 7 மணி கால் ஷீட்னா சிவாஜி அங்கிள் 6:45க்கு இருப்பார், 100%. அதனால் நீ 6:40க்கு நீ வந்துடணும். அதுதான் வந்து சொன்னாங்க. அப்போ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட் டே வந்து தடா புட்டான மேக்கப்பெல்லாம் போட்டு போனால் அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்காரு போட்டு, அப்படிலாம் சொல்லி ஒரு குட் மார்னிங் சொல்லி உட்காந்துருந்தார். அப்புறம் அவர்கிட்ட போய் அங்கிள் நான் தான் அங்கிள் மோகினி அங்கிள், நீ அம்மா நீ தான் நடிக்க போறியா அப்படியெல்லாம் வந்து கேட்டார். அவரோட அந்த ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ், அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், ஃபுல் டே அவர் ஷார்ட் நடித்தாலும் அவர் ஷார்ட் நடிக்கலைனாலும் அப்படி உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒன்று கற்றுப்போம் நம்ம. ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் வெரி வெல் தெரியுமா அங்கிள். இப்போ அவர் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம் செட்டில், யாருமே எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. அவர் வந்து ஒரு காலை எடுத்து வச்சுட்டு இப்படி கூட உட்காந்துக்கலாம் யாருமே. ஆனால் அந்த டெக்கோரம், ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி டைமுக்கு வரணும். ஒரு ஒரு ஸ்வெட் ஸ்மெல் வராது சிவாஜி அங்கிள் கிட்டேருந்து. நைட்டு 11 o'clock நீங்கள் ஷார்ட் வச்சா கூட அதே ஃப்ரெஷ்னஸோடு இருப்பார், அதே சின்சியாரிட்டி. ப்ராபப்ளி பராசக்தியில் என்ன எப்படி இருந்திருப்பாரோ இப்போ அப்படி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவருடைய அந்த டோன் ஆஃப் வாய்ஸ்லேருந்து, மற்றவங்களை வந்து ஹலோ சொல்கிறதுலேருந்து எவ்வளவோ கற்றுக்கலாம் அவர்கிட்டேருந்து. சிவாவை நல்லா கலாய்ச்சிட்டாரு சிவாஜி அங்கிள். சார் நான் வந்து சிவா, என்னது சிவாஜியா, இல்லை சிவா, சிவாஜியா, இல்லை நான் வந்து சிவா. அவன் வந்து வெறுத்து நொந்து போயிட்டான். நாங்கள் வந்து சிவாஜி அங்கிள் பின்னாடி நின்றுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். அப்புறம் வந்து சிவா வந்து எங்கிட்ட சொன்னா, உன்னை மட்டும் கிண்டலே பண்ணல, அவரு என்ன பண்ணாரு, ஃபேஸ் அப்படிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹியூமராக இருக்கட்டும், ஹி ஹாஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதையும் அவர் வந்து ஏதோ ஜோக் பண்ணுவார், ஆனால் நம்ம விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்போம், அவர் அப்படியே இருப்பார். ஸோ அந்த மாதிரி இஸ் வெரி வெரி குட். ஒரு இலக்கியம் அவர். இஸ் நாட் அன் ஆக்டர், இஸ் அ கிராமர் ஆஃப் ஆக்டிங். ஒரு ரவிவர்மா பெயிண்டிங் கம்மிங் பேக் டு லைஃப் மாதிரி ஒரு ஃபீலிங். ரவிவர்மா நம்ம முன்னாடி வந்து உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அவர் அந்த கையாளுற நிஜமாவே அவர் வந்து டைலாக் பேட் எடுத்து வச்சு படித்து நான் பார்க்கவே இல்லை சின்ன கேட்கறதோட சரி, அவ்வளோதான். அப்போது என்ன ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும், என்ன ட்ரைனிங். பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர் ஃப்ளஷ் இன் த பாடி இல்லை. அதனால தான் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பசில்ஸ் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் கற்றுக்குங்க, ஒரு வாரத்துக்கு 10 புது வார்த்தை கற்றுக்குங்க, பிகாஸ் யூ வில் ட்ரெயின் யுவர் பிரெயின். ஏன்னா பிரெயின் செல்ஸ் செத்து போயிட்டே இருக்கும் வயசாக வயசாக.
அந்த மூவி பண்ணும்போது அவர் எப்படி 60+ இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸிலி 60+ 70 கிட்ட கூட இருந்திருக்கலாம். அந்த டைம்ல கூட அவர் வந்து டைரக்டர் வந்து படிச்சு காமிப்பாரு. இது மாதிரி ஃபுல்லா படிச்சு காமிச்சு, நீங்க இங்க வரீங்க, இங்க நிக்கிறீங்க, அதான் சார் உங்களுடைய பொசிஷன். மோகினி இங்க வராங்க, நிக்கிறாங்க, வடிவுக்கரசி அம்மா அங்க நிக்கிறாங்க. அத வந்து இவர் இப்படி கூட பார்க்க கூட மாட்டாரு. அப்படியே நார்மலா தான் இருக்கும் ஃபேஸ். அங்க போனா இட்ஸ் a டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எப்படி அந்த அளவுக்கு மூளையை அவர் ட்ரெயின் பண்ணலன்னா, அந்த வயசுல அந்த மெமரிங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் எவ்வளோ நேசிச்சிருக்கணும் அவருடைய கெரியரை. அவர் அவ்வளோ நேசிச்சதுனால தான் டைரக்டர் கூட அவர் லேட்டாக வந்திருப்பார் போல இருக்கு செட்டுக்கு. இவர் கரெக்டாக டைமில் இருப்பார். ஸோ இட்ஸ் அமேசிங். ஒரு மனுஷனை பார்த்து ஒரு செட்டில் வந்து 150லேருந்து 200 பேர் வேலை பார்ப்பாங்க இல்லையா நம்மளோட மூவிஸில். இப்போ அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கேமராஸ்லாம் வந்து சேம் டேலேயே 2 செட்டப் கேமரா 3 செட்டப் கேமராலாம் இருக்குது. அப்போ 150 to 200 பீப்புள் எடுத்துட்டா அந்த ஒரு மனுஷனை சுற்றி அந்த 200 பேரும் வேலை பார்ப்பாங்க. இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே நடந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. சின்சியாரிட்டி பொறுத்து. கரெக்ட். வந்துருவாருன்னு ரெடியான மாதிரி எனக்கு தெரியல. இனிமே வருமானும் தெரியல எனக்கு. ஸோ ஒரு பெரிய குடுப்பினை. அவர் விட்டு மூச்சு காத்த நம்ம விட்டோம்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அநேகமாக. மலையாளத்தில் பார்த்தா மம்முட்டி, மோகன்லால், திலீப் எல்லாரோடும் நடிச்சிருக்கீங்க. ஐ ஃபெல்ட் அட் ஹோம். அப்படியா? அதாவது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் சுற்றி ஒரு இடத்துக்கு வந்தப்பா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். இதுதான் என்னுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து அமைஞ்சுது. ஏன்னா கிளாமரஸ் ரோல்ஸ் வந்து அவ்வளவா எதிர்பார்க்கல என்கிட்டேருந்து. அது என்னதான் இருந்தாலும் அங்கிள் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப கிளாமர் ரோல்ஸ் வந்து கண்மணி மாதிரி மூவிஸ் வந்து ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ ஐயோ இது நடிக்கணுமே, ஐயோ ஸ்லீவ்லெஸ்ஸாக அப்படியே ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. பிடிக்காதுங்கிறத விட கம்ஃபர்ட்டே இல்லை. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உங்களால் கேமராவை ரொமான்ஸ் பண்ண முடியாது. மனசில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். மாதுரி தீக்ஷித் ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஆக்டிங் அப்படின்னா, யுவர் எபிலிட்டி டு ரொமான்ஸ் த கேமரா அண்ட் த்ரூ த கேமரா தி ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி ட்ரூ. அப்போ நான் வந்து கேமராவை நான் ரொமான்ஸ் பண்ணோம், அது மூலமாக வந்து ஆடியன்ஸை நான் ரொமான்ஸ் பண்ணோம், நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எப்படி பண்ணுறது? ஸோ ஐ திங்க் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளுடைய வரைமுறைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே வரைமுறைகள் இருக்குது. இல்லாமல் இருக்கிறது கடவுள் மட்டும்தான், இல்லை சிவாஜி அங்கிளாக இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரைமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வரைமுறை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு ஓவர் அண்ட் அபவ் த கர்வ் வந்து ஒரு ரொம்ப குட்டி ட்ரெஸ்ஸு, ரொம்ப லோ நெக்கெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது எனக்கு மலையாளமில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் குவைட்டாக இருப்பேன். நான் ஒரு 5-10 புக்ஸ் வச்சுருப்பேன். அந்த புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு குவைட்டாக இருப்பேன். எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். 2வது என்னை பற்றி கிசுகிசு வந்துருமோன்னு எனக்கு பயங்கர பயம். 3வது வந்து இந்த தேவையில்லாமல் இந்த காசிப்பில் இழுத்து விட்டுருவாங்கல்ல. 3வது மனுஷன் வந்து வேற யாரையாவது பற்றி சொல்லி, ஓ மோகினியும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க, இவங்களை பற்றி தப்பா அந்த மாதிரி வந்துரும்னு எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய தீர்வு என்னென்னா புக் படிக்கிறது தான். ஸோ ஐ லேர்ன்ட் லாங்குவேஜஸ், ஐ லேர்ன்ட் பிளேசஸ். தே வேர் ஓகே வித் இட். யாருமே வந்து இந்த பொண்ணுக்கு தலகணம்னு சொல்லலை, இந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளாக அவங்க பார்த்தாங்க. நானாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த ரோல்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்த விட என்னுடைய அம்மம்மா வந்து கோட்டயம். ஸோ ஐ ஃபெல்ட் என்னமோ என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு மறக்கப்பட்ட ஒரு மரபணு அது என்னுடைய குடும்பத்தில். அவங்க செத்து போயிட்டாங்க சீக்கிரமாகவே. அதனால் அந்த சைட் ஆஃப் ஃபேமிலியோட எனக்கு பெருசாக டச்சில் இல்லை. ஸோ அதனாலேயும் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் மோர் அட் ஹோம். ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன். மோகன்லால் சாராக இருக்கட்டும், மம்முக்காவாக இருக்கட்டும், திலீப் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அப்படி பெருசாக எங்கள் 2 பேருக்கும் பெருசாக ரெஸ்பெக்ட்லாம் இல்லை. வி போத் ஆர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சு வாரியர் வாஸ் அ குட் ஃப்ரெண்ட் டு மீ. மம்முக்கா வந்து அஃப்கோர்ஸ் இஸ் வெரி சீனியர். நான் வேறு ஃபஸ்ட்டு மூவி பண்ணும்போது அவருக்கு எங்கள் அம்மா உங்கள் ஃபேனுன்னு சொல்லிட்டேன் நான் போயிட்டு. அவர் வந்து அதை ஞாபகம் வச்சு 10 வருஷம் முடிச்சு கேட்டார், நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட, எங்கள் அம்மா உங்கள் ஃபேனுன்னு. நீ என்ன சொல்ல வர, நீங்கள்லாம் எங்கள் அம்மா வயசு ஹீரோன்னு தானே சொல்ல வர. நான் வந்து ஐயோ சார் நான் அப்படி நினைக்கவே இல்லை சார், நிஜத்தை நான் அப்படி நிஜமாக சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பாக எடுத்துக்காம என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. இது சின்ன பொண்ணு, இதுக்கு இவ்வளோதான் தெரியும், இது வெள்ளந்தி மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. அவரும் அப்படிதான் அப்படியே குவைட்டாக அப்படியே வச்சுட்டு அப்படியே ஏதோ ஒரு கமெண்ட் அடிப்பார், ஜோக் அடிப்பார்.
ஸோ அவரை தெரிஞ்சவங்களுக்கு அவரை தெரியும், ம். நல்லா ஜாலியாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவரோட மாப்பிள்ளை, என் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரேஹான்னு சொல்லி. ஸோ அதுவும் சொல்லுவார், நீ முதல் படத்துலேயே இப்படி வந்து சொன்னேன், கடைசியில் ஏன் மாப்பிள்ளை உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, நான் எப்படிம்மா உன் கூட பேரா நடிப்பேன். சார் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, உண்மையாக உங்கள் வயசு ஒத்துக்குங்க. இன்னும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுவார். அவருக்கும் வயசே தெரியலையே, உங்களை மாதிரி தான் அங்கிள் அவரும். ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஒரு எந்தூசியாஸ்ட் நினைக்கிறேன். ஏஜ் தெரியாத அளவுக்கு அவர் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. மோகன்லால் மோர் ஃப்ரெண்ட்லி இல்லையா? ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். லாலேட்டன் கிட்ட நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் பேசுவேன். ஓ ஆமாம், கொஞ்சம் பயந்து பயந்து பேசுவேன். பிகாஸ் அவர் ரொம்ப குவைட், அவருடைய டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கும். அதனால பாதி எனக்கு மலையாளம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசுறதே எனக்கு புரியாது. அதனால ஐயோ இவர் ஏதாவது கேட்டு நான் ஏதாவது இல்லை ஆமான்னு தப்பாக ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பேச மாட்டேன். அவரும் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவார் என்கிட்ட. ஹவ் ஆர் யூ மோகினி, ஹவ் வாஸ் திஸ் மூவி தட் மூவி அப்படியெல்லாம் கேட்பாரு. அப்புறம் வந்து யூ நீட் டு லேர்ன் மலையாளம், அது மட்டும் சொல்லிகிட்டே இருப்பார். யூ நீட் டு லேர்ன் மலையாளம் பிகாஸ் யுவர் கிராண்ட் மதர் இஸ் ஃப்ரம் கோட்டயம், யூ நீட் டு லேர்ன் மலையாளம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் ரொம்ப ஒரு நேச்சுரல், அவருடைய ஸ்டைல் வந்து நேச்சுரல் ஆக்டிங். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளை வந்து எல்லா டேக்லையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் அவர். ஸோ ஹீஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். எப்படி இருந்தது உங்கள் திருமண வாழ்க்கை? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து பரத் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் டு மீ. அதுக்கு நடுவில் எங்கே விரிசல் வந்து? பிகாஸ் அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. நிறைய செய்வினையெல்லாம் பண்ணுற ஒரு கேஸ். 13 ஆவிகளை என் மேலே ஏவி விட்டுருந்தாங்க. அப்போது என்னோட குக்கு, என்னோட டிரைவர், மேடம் நீங்கள் இல்லாதப்போ இந்த பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுது, எங்களுக்கு சரியா படல. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிற ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. பக்கத்தில் நின்று பார்த்தது அவர் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.